ஸோ ஹீப்ரூஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல இருந்து 3வது வசனம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அதை ரீட் பண்ணிக்கலாம். நான் ரீட் பண்றேன். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த 3 வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? அது சொல்லலாமா? முதல்ல இன்னைக்கு இந்த 3 வசனம் தான் பார்க்க போறோம். இந்த 3 வசனத்துல உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்க சொல்லலாம். எதுனாலும் சொல்லுங்க. ஏதாவது இயேசுவை பத்தி சொல்லியிருக்கு. இயேசுவை பத்தி சொல்லியிருக்கு. வேற எபிரேயர் புத்தகம் முன்னாடி நம்ம அன்னைக்கு பார்த்த மாதிரி ரொம்ப இன்டெப்த் ஸ்டடி எடுக்க வேண்டிய ஒரு புத்தகம். நம்ம மேல்டாப்ல தான் படிக்க போறோம் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் கிளியரா நம்ம படிக்கணும். ஸோ இப்போ நான் சொல்றது எல்லாமே நான் சில கமெண்ட்ரிஸ் பார்த்து நான் படிக்கிறத நான் உங்களுக்கு கன்வே பண்றேன். ஸோ இது தியாலஜிக்கலா கரெக்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சுன்னா நான் அதை எடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ அதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க எதிர் நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன தியாலஜி இல்லை உங்களுக்கு என்ன மைண்ட் செட்டோ நீங்க அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நான் இப்போ பேசுறது எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிறது கிடையாது. நானும் படிச்சு தான் சொல்றேன். அதனால உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். அப்போ அந்த டவுட் மூலமா எனக்கும் கூட நானும் ஏதாவது கத்துக்கலாம். ரெண்டாவது டவுட் தியாலஜியை நம்ம மாத்திரக்கூடாது. அதாவது தியாலஜிங்கிறப்போ கத்தர் என்ன நோக்கத்திற்காக இந்த வசனங்கள் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரோ அதை நம்ம மாற்றி வேற மாதிரி எடுத்துக்கூடாது. சத்தியத்தை சத்தியமா புரிந்து கொள்ளணும். அப்போ உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நீங்க தனியா கூட தியானித்து டிஸ்கஷன்லயும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அதை தனியா கூட தியானித்து நீங்க கற்றுக்கொள்ளலாம். சரியா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வசனம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த 3 வசனங்களை எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிரைஸ்ட். சரியா? அந்த 3 வசனங்கள் இல்லைன்னா அந்த புத்தகத்துல ஆரம்பம் இந்த இன்ட்ரோடக்ஷன் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிரைஸ்ட், அடுத்தது பிரசன்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், மூன்றாவது ப்ரீ எமினன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஏசு கிறிஸ்துவுக்காக ப்ரிப்பரேஷன் ஏதோ ஒன்று நடந்து கொண்டு வருகிறது. சரியா? வேதத்துல. அடுத்தது பிரசன்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், வேதத்துல ஏசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்படுகிறார். மூன்றாவது ப்ரீ எமினன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், அதாவது அவர் தான் முதன்மையானவர், அவர் தான் எல்லாவற்றத்திற்கும் மேலானவர், இல்லைன்னா சுப்பீரியர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல நேற்று, இல்லை பெட்டர் தேன் எவ்ரி திங் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அதுதான் ப்ரீ எமினன்ஸ். இப்போ இந்த 3 காரியங்களை தான் இந்த 3 வசனத்துல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிரைஸ்ட், ரெண்டாவது பிரசன்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், மூன்றாவது ப்ரீ எமினன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். இந்த 3 காரியங்கள்ல இந்த 3 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னா நம்ம சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கிரைஸ்டுக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக ஆயத்தப்படுகிறத வேத வார்த்தைகள்ல நம்ம பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுது பூர்வ காலங்களில். அப்படிங்கிறப்போ ஆதியில, முதல்ல அந்த பழைய ஏற்பாட்டின் காலங்கள்ல, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். அதாவது நம்ம வணங்குற இந்த மெய்யான தேவன், இந்த தேவனுக்கும் மற்ற பிற தேவர்கள் மற்ற மதங்கள் வணங்குகிற மற்ற தேவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் அப்படிங்கிறவர் உலகத்தை உண்டாக்கினாருங்கிறது எல்லா மதங்கள்லயும் உண்டு. தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு யார் அக்செப்ட் பண்றாங்களோ அவங்க அதை எடுத்துக்குவாங்க. ஆனா நம்மளுடைய கிறிஸ்தவத்துல நம்மளுடைய மெய்யான தேவனுடைய பங்கு என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் தேவனை நோக்கி தேடி போவாங்க. இங்க தேவன் மனிதரிடத்துல வருகிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் நம்மளுடைய விசேஷம் ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, வசனம் சொல்லுகிறது
பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். நம்முடைய தேவன் வந்து பேசுகிற தேவன். அவர் ஜீவன் உள்ளவர். அவர் வந்து திருவுளம் பற்றினார் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப தீர்க்கதரிசிகள் மூலமாய் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் அப்படின்னு சொல்லும்போது டிஃப்ரெண்ட் வேஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் பேரபிள் மூலமா பேசுறாரு, விஷன் மூலமா பேசுறாரு, அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள் மூலமா பேசுறாரு, ஆசாரியர்கள் மூலமா பேசுறாரு, ஞான திருஷ்டிக்காரங்கள் மூலமா பேசுறாரு, தேவனுடைய மனுஷர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து இருக்கிறாங்க. இப்படி ஆம், விதவிதமாக பங்கு பங்காக அப்படின்னா டிஃப்ரெண்ட் மேனர்ஸ்ல டிஃப்ரெண்ட் வேஸ்ல வந்து அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் பேசுகிற தேவன். அப்போ பழைய ஏற்பாட்டுல பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் அப்படின்னு சொல்லும்போது பழைய ஏற்பாடு எல்லாமே தேவனுடைய சத்தத்தை குறிக்கிறது. மனுஷருடைய ஞானத்தை அது குறிக்கல, தேவனுடைய சத்தத்தை அது வந்து சொல்லிட்டே வருது. அப்ப பழைய ஏற்பாடு வந்து இப்ப இந்த காலங்களில் ஒரு சிலர் வந்து அதை ரிஜெக்ட் பண்றாங்க, அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, பூர்வ காலங்கள்ல திருவுளம் பற்றினார் என் தேவன், அவர் பேசினார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமே வந்து இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் தான். இப்ப இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல தீர்க்கதரிசிகள் மூலமா ஆசாரியர்கள் மூலமா அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். என்ன பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒண்ணு அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ஆயத்தம் தான் மேசியாவுக்கான ஆயத்தம். இப்ப மேசியா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படிங்கிறது அர்த்தம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தர் வந்து வரப்போறாரு அப்படிங்கிறதை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறது தான் இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட். இப்போ அதுல தேவன் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நான் ஜனத்தை மீட்பதற்கு, என் ஜனத்தை மீட்பதற்கு, என்னுடைய ஜனத்தோடு நான் வாசம் பண்ணுவதற்கு நான் வரப்போறேன் அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு பழைய ஏற்பாடு ஃபுல்லா. ஸோ அங்க வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் நடந்துட்டே இருக்குது. இப்போ மேசியா இல்லைன்னா கிரைஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ மேசியா வந்து எபிரேய வார்த்தை, கிறிஸ்து அப்படிங்கிறது வந்து கிரேக்க வார்த்தை. ரெண்டுமே எதை குறிக்கிறது அப்படின்னா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படிங்கிறத குறிக்குது. அப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து மேசியா வந்தாயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். யூதர்கள் வந்து மேசியா இன்னும் வரணும் அப்படின்னு சொல்லி, அதாவது கிறிஸ்து வரணும் இல்லை கிறிஸ்து வந்தாயிற்றுன்னு நம்ம வந்து சொல்றோம். இப்படிதான் இருக்குது. அப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல தேவன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மேசியா வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் மூலமா சொல்றாரு? பங்கு பங்காக வகை வகையாக சொல்லும்போது தீர்க்கதரிசிகள் மூலமா, ஆசாரியர்கள் மூலமா, தேவனுடைய மனுஷர் பேசுகிற விதமா வந்து நிறைய இடத்துல வந்து அவர் பேசுறத நம்ம பார்க்கோம். அப்ப நம்மளுடைய தேவன் வந்து மெய்யான தேவன்கிறதுக்கு ஒரே ஒரு சாட்சி, அவருடைய சத்தம் வந்து பழைய ஏற்பாட்டுல தொனித்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லி. யாருடைய ஆயத்தத்திற்காக? இயேசு கிறிஸ்துவனுடைய ஆயத்தத்திற்காக. இப்ப ரெண்டாவது வந்து என்னன்னு பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, பிரசன்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய காரியங்கள் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நம்ம வாசிட்டே வரும்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து விதவிதமான காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே வந்துட்டே இருக்குது. ஓல்ட் டெஸ்டமெண்ட் முடியிறப்போ வந்து அந்த மல்கியா புத்தகத்துல முடியும் போது அந்த காலம் முடிந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்குள்ள வரோம். அப்ப அது எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு ப்ராசஸ் மாதிரி, ஒரு ப்ராக்ரஷன் மாதிரி, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவர் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டே வர்றார். எப்படி வந்து மேசியாவுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து தேவன் வந்து அவருடைய காலத்திற்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்திக்கிட்டே வர்றார். அதான் என்னன்னு சொல்றாங்கன்னா, ப்ராக்ரசிவ் ரெவலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட் வந்து ப்ராக்ரசிவ் ரெவலேஷன் ஆஃப் காட். அவர் வந்து விரும்புறாரு, தன்னை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. அதை பிட் பை பிட், ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராமிஸ் ஆதியாகமம் 3:15 முதல் ப்ராமிஸ் வந்து அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவர் வெளிப்படுத்திக்கிட்டே வர்றாரு. கிறிஸ்துவானவர் எப்படி இருப்பாரு, எங்க பிறப்பாரு, எப்படி வருவாரு, எந்த கோத்திரத்துல வருவாரு, இப்படி ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மூலம் ஒரே இடத்துல அவர் சொல்லல, அப்படியே போய்கிட்டே இருக்குது. அப்படி போய் கடைசியில் அது நியூ டெஸ்டமெண்ட்ல எப்படி வருது அப்படின்னா முடியுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படிங்கிறது பூர்வ காலத்துல தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த காரியங்கள் வந்து இட் இஸ் அ ப்ராக்ரசிவ் ரெவலேஷன். சரியா? அப்போ ப்ராக்ரஸிவா போயிட்டே இருக்குது, ஒரு ப்ராசஸ் மாதிரி போயிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட் புரிஞ்சதுனா தான் தேவன் எப்படி வந்து காரியங்களை ஆயத்தப்படுத்தினாரு கிறிஸ்து வருகிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய சத்தம் அது அப்படின்னு சொல்லி நம்ம அதை உணர்ந்து அதை வாசிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வசனம் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அது வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிரைஸ்ட். ரெண்டாவது வந்து ப்ரெசன்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். இப்போ ப்ரெசன்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்னவா இருக்கும்? இப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லிட்டேன். அப்போ ப்ரெசன்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்னவா இருக்கும்?
நியூ டெஸ்டமெண்ட். ஏன்னா நியூ டெஸ்டமெண்ட்ல தான் அவர் வெளிப்படுத்தப்படுகிறார், பிரசன்ட் பண்ணப்படுகிறார் இந்த உலகத்துக்கு. அப்ப பிரசன்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வசனம் சொல்லுது, இந்த கடைசி நாட்களில் குமாரம் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இப்ப பூர்வ காலங்கள்ல அவர் என்ன பண்ணாரு? தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினார், அப்பவும் அவர் பேசினாரு. இப்போ கடைசி நாட்கள்ல, இந்த கடைசி நாட்கள்ல குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்குது தீர்க்கதரிசிகள் மூலமா அவர் எப்படி வெளியே வரப்போறாரு அப்படின்னு சொல்லி. நியூ டெஸ்டமெண்ட்ல அவர் வந்து பிரசன்ட் ஆயிட்டார். அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு எங்க முடியுது? நியூ டெஸ்டமெண்ட்ல அந்த ரெவலேஷன் முடிஞ்சிருது. ஏசு கிறிஸ்து வந்து வரணுங்கிறது தான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல கத்தர் காமிச்சுக்கிட்டே வந்தாரு தீர்க்கதரிசிகள் மூலமா. இப்போ நம்ம லாஸ்ட் பிரசங்கத்துல கூட நம்ம கேட்டிருப்போம், 1 பேதுருல வந்து தீர்க்கதரிசிகள் தூதர்கள் எல்லாம் வந்து அந்த ரகசியத்தை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த காலம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அவங்க ரொம்ப வாஞ்சித்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அது எங்க முடியுது அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்ட போது வந்து அது முடியுது. அப்போ ஃபுல் அண்ட் ஃபைனல் ரெவலேஷன் ஆஃப் காட் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். அது எங்க நடக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட பிறப்புல வந்து அது நடக்குது. ஸோ நம்ம எப்பவுமே வந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறதற்கு தான் தேவன் திருமணம் பெற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டாயிற்று நியூ டெஸ்டமெண்ட்ல. அப்போ அதுக்கப்புறம் எந்த சத்தம் கேட்டாலும் அது தேவனுடைய சத்தம் அல்ல. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அதாவது முதல்லயும் அவர் பேசினார், அவருடைய சத்தம் கேட்டுட்டே இருக்குது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. நியூ டெஸ்டமெண்ட்ல ஏசு கிறிஸ்துவோட தேவனுடைய சத்தம் வந்து முடிஞ்சிருச்சு. தேவன் வெளிப்படுத்த வேண்டியதை ஏசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்படுத்திட்டார், தேவனா வந்துட்டார். அப்ப இன்னும் தேவனுடைய சத்தம், தேவன் என்கிட்ட இப்படி சொன்னாரு, அப்படி சொன்னாரு, அப்படி சொன்னாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு வந்து யார் வந்து ஃபைனல் வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான் ஃபைனல் வேர்ட் ஆஃப் காட். அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆட் பண்ணாலும் அது வந்து தேவ தூஷணமாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் விசுவாசிக்கிறேன். ஏன்னா தேவன் வெளிப்படுத்தணும்னு அவர் நினைச்சது வந்து தம்மை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு நினைச்சாரு. தம்மை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை மீட்கணும்னு நினைச்சாரு. அதுக்கு ஆயத்தப்பட்டுக்கிட்டே வந்து இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்திட்டாரு. வெளிப்படுத்துறதுக்கு அப்புறம் அவர் மூலமா நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இப்ப இதுக்கு மேல வந்து தேவனுடைய சத்தம் எங்கேயோ கேட்குது, தேவன் எனக்கு இதை சொன்னாரு அப்படின்னு சொல்லி இந்த சுவிசேஷத்தை தாண்டி, இந்த வேத புத்தகத்தை தாண்டி நம்ம வேற காரியங்களை வந்து தேவன் சொன்னாருன்னு சொல்லி எடுப்போமானால் அது வந்து நம்மளுடைய தியாலஜிக்கல் பாயிண்ட்ல பார்க்கும்போது அது தவறாயிரும். இப்ப நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, நிறைய காரியங்கள் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உலக பிரகாரமான காரியங்கள் அவங்க சொல்லும் போது அது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. தேவன் நம்மளுக்காக வந்தது, இறங்கி வந்தது, வெளிப்படணும்னு நினைச்சது வந்து நம்மை மீட்பதற்காக தான். அப்ப அது முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல வந்து நீங்க இப்படி இருக்கணும், நீங்க அப்படி இருக்கணும், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு தேவன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அது வந்து தவறான ஒரு உபதேசம், இல்லை வந்து கள்ள உபதேசம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம வேதத்துல வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல சொன்ன மாதிரி தேவன் திருவுளம் பற்றி கொண்டிருந்தார் அப்படின்னு நம்ம சொன்னோம். எப்படி அப்படின்னு சொன்னா ஆபிரகாம் அவருக்கு வந்து தேவன் வந்து எப்படி திருவுளம் பற்றார் அப்படின்னா மேசியாவினுடைய தேசம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. மேசியா வரப்போறாருல, அவருடைய தேசம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கிலீஷ்ல நான் வந்து சொல்றேன், எழுதணும்னா எழுதிக்கோங்க. ஸோ டு ஆப்ரஹாம் த நேஷன் ஆஃப் மெஸ்ஸாயா ரிவீல் பண்றாரு காட். ஆப்ரஹாம்கிட்ட வந்து ஆப்ரஹாம் மூலமா நம்மளுக்கு, நம்ம ஆப்ரஹாமுடைய கதையை வாசிக்கும் போது நம்ம அதை எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா ஏதோ கானான் தேசத்துக்கு, ஒரு தேசத்துக்கு வந்து விட்டு இன்னொரு தேசத்துக்கு அவர் போனார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனா தேவன் நமக்கு அது மூலமா என்ன வெளிப்படுத்துகிறாருன்னா மேசியாவினுடைய தேசம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார். ஸோ த நேஷன் ஆஃப் மெஸ்ஸாயா. ரெண்டாவது வந்து டு ஜேக்கப். ஜேக்கப்க்கு வந்து த ட்ரைப் ஆஃப் மெஸ்ஸாயா. ஸோ ஜேக்கப் தான் இஸ்ரவேலா மாறுகிறாரு. அப்ப அதுல வந்து நம்ம 12 கோத்திரங்கள் கதைகளை படிக்கிறோம். அந்த 12 கோத்திர கதைகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தேவன் எதை அதுல திருவுளம் பெற்றாரு அப்படின்னு சொன்னா கோத்திரங்கள், மேசியாவினுடைய கோத்திரங்கள் அப்படின்னு சொல்லி அதை நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து வந்து டு டேவிட் வந்து என்ன பண்றாருன்னா the ஃபேமிலி ஆஃப் மெஸ்ஸாயா, மேசியாவினுடைய குடும்பம் இல்ல வம்சம் இல்ல சந்ததி, அதை தான் வந்து தாவீதினுடைய சந்ததின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தாவீதினுடைய கதையை வாசிக்கும் போது அவர் எப்படி அதை பிரசன்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது the ஃபேமிலி ஆஃப் மெஸ்ஸாயா. அடுத்தது வந்து மைக்கா, மீகா தீர்க்கதரிசிக்கு the town where he would born, அதாவது எங்க அவர் பிறக்க போறாரு அப்படிங்கிறத மீகா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு. அடுத்து தானியேல், the time when he would born, எந்த காலத்துல அவர் பிறப்பாரு அப்படிங்கிறத தானியேல் தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு. அடுத்து மல்கியா, the forerunner who would
கம் பிஃபோர் ஜீசஸ் கிரைஸ்ட். அதாவது யோவான் ஸ்நானகன் அப்படின்னு ஒருத்தர் வரப்போறார் வழியை ஆயத்தம் பண்ணுகிறதற்கு, மேசியா வர்றதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத மல்கியா மூலமா சொல்றார். அடுத்து யோனாக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ரெசரக்ஷன் டைம்ல ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி யோனா வந்து அந்த மீனின் வயிற்றுல 3 நாள் இருந்தாரோ அதை வந்து எதற்கு ஒப்பிட்டு காமிக்கிறார் அப்படின்னா, நம்ம அதை வாசிக்கும் போது தேவன் நமக்கு திருவள்ளம் பற்றுகிறது என்ன அப்படின்னு சொன்னா உயிர்த்தெழுதல், மேசியாவினுடைய உயிர்த்தெழுதலை வந்து அது சொல்றார். ஸோ நான் திரும்ப சொல்றேன், டு ஆப்ரஹாம் த நேஷன் ஆஃப் மெஸ்ஸாயா. அப்ப மேசியாவினுடைய தேசம் அப்படின்னு நம்ம சும்மா கதையா வாசிட்டு போறதை விட இப்படி நம்ம யோசிச்சிருந்து வாசிக்கணும். அடுத்து டு ஜேக்கப் த ட்ரைப் ஆஃப் மெஸ்ஸாயா. சரியா? தேர்ட் வந்து டு டேவிட் த ஃபேமிலி ஆஃப் மெஸ்ஸாயா. டு மைக்கா த டவுன் வேர் ஹி வுட் born. டு டேனியல் த டைம் when he would born. டு மலாக்கி, அதாவது மல்கியா, the forerunner who could come before the Messiah. The forerunner who would come before the Messiah. அப்புறம் டு ஜோனாக்கு வந்து the resurrection. சரியா? ஸோ இப்படி தான் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அவர் திருமணம் பற்றிட்டு வந்தாரு. அதாவது ப்ரிப்பரேஷன் நம்மளுக்கு வாசிக்கிறவங்களுக்கு அவரை புரிந்து கொள்ளுகிறதற்கு நம்ம இப்படி தான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை வாசிக்கிறோம். அப்புறம் 2வது வசனத்துல சொன்ன மாதிரி குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் அப்படின்னு சொல்லும்போது நியூ டெஸ்டமெண்ட்ல ஜீசஸ் கிரைஸ்ட் வரதை வந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ப்ராக்ரஸிவ் ரெவலேஷன். நியூ டெஸ்டமெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபைனல் ரெவலேஷன். அதுக்கு மேல தேவனுடைய வார்த்தை ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னா நம்ம ஏற்றுக்கூடக்கூடாது. சரியா? இது ஏன் இந்த 2 வசனமும் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, கள்ள உபதேசங்கள் நிறைய வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கிளியரா இருக்கணும். இந்த எபிரேயர் புத்தகமும் எதுக்காக எழுதப்பட்டது, தீம் வந்து நம்ம 2 பார்த்தோம். என்ன பார்த்தோம், அதை சொல்ல முடியுமா? ஒன்று, எல்லாவற்றிற்கும் மேலானவர் இவர்தான் இயேசு கிறிஸ்து. 2வது, இவரை நீங்க பற்றிக்கொள்ளுங்க, இவரை விசுவாசிங்க, இவரை விட்டு நீங்க யாரும் பின்வாங்கி போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த காலம் வரைக்கும் நம்மளுக்கும் அதே இதுதான், இவர் ஒருவர் தான் எல்லாவற்றிற்கும் மேலாக. நம்ம பின்வாங்கி அப்படிங்கிறது வந்து கள்ள உபதேசங்கள், கள்ள போதனைகள்ல வந்து நம்ம சிக்கிக் கொள்ளக்கூடாது. அப்ப இந்த முதல் 2 வசனத்திலேயே வந்து இவ்வளவு காரியங்கள் தேவன் வந்து வெளிப்படுத்தி கொடுக்குறார். அடுத்து வந்து இந்த ப்ரீ எமினன்ஸ் அப்படின்னு பார்த்தோம், இந்த சுப்பீரியாரிட்டி ஆஃப் காட். அப்ப நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசிகள் மூலமா, அதுக்கப்புறம் பேரபிள் மூலமா, விஷன்ஸ் மூலமா, இன்னும் படிச்சவங்க படிக்காதவங்க, தீர்க்கதரிசி அந்த ஆமோஸ் தீர்க்கதரிசிலாம் மேய்ப்பன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இப்படி வந்து ஒவ்வொருத்தர் மூலமா வந்து தேவன் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வந்து எல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. ஸோ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ நியூ டெஸ்டமெண்ட்ல ஃபுல்லாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. அப்போ சின்ன சின்ன பிட்டா இருந்த காரியங்கள் ஒவ்வொரு காரியங்களா சேர்த்து வச்சு கடைசியா ஃபுல்லாக வந்து அவர் முடிச்சிட்டார். அப்ப இதுல இருந்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, தேவன் சொல்லிய அவருடைய வார்த்தைகள் தான் அந்த யூதர்களுக்கு வாக்குத்தத்தங்கள். இது யூதர்களுக்கு தானே எழுதப்பட்டது. அப்ப யூதர்களுக்கு வந்து அது எல்லாமே வாக்குத்தத்தங்கள். மேசியா இப்படி வருவார், இந்த இடத்துல பிறப்பாரு, இந்த காலத்துல பிறப்பாரு, இது எல்லாமே வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். ஸோ வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறது அப்படிங்கிறது தான் அந்த சுப்பீரியர் இல்ல பெட்டர் காட் அப்படிங்கறது வந்து நம்ம சொல்றோம். அவர் வந்து நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் நியூ டெஸ்டமெண்ட்ல அவர் காண்பிக்கிறார். அப்போ நம்ம வந்து எபிரேயர் 11:39 இந்த வசனத்தை பார்க்கலாம். 11:39. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, அந்த முழுமையா அவங்க பார்க்கல, அதுதான் அங்க அர்த்தம். அந்த முழுமையாய் அந்த ப்ராமிஸ் எல்லாம், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிட்டு வந்த இயேசு கிறிஸ்துவை வந்து அவங்க காணல. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அந்த 11th சாப்டர்ல விசுவாசிகள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த விசுவாச பட்டியலில் இருக்கிற பரிசுத்தவான்கள் வந்து எல்லா வாக்குத்தத்தங்களையும் அறிந்திருந்தாங்க. ஆனா அவங்க வந்து நிறைவு பெறுகிறத பார்க்கல அவங்க. அப்ப அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவங்க அடையாம போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் வந்து பேசினதை அவங்களால பார்க்க முடியல, நம்மளால வந்து பார்க்க முடியுது. அப்ப தேவன் வந்து யூதர்களிடத்துல தான் பிறந்தாரு, அவர்களிடத்துல தான் வந்தாரு. அவங்க நிராகரித்ததுனால இப்ப நம்மளுக்கு அந்த பாக்கியம் வந்து கிடைத்திருக்கு. மறுபடியும் அவர்களும் திரும்ப மீட்டுக்கொள்ளப்படுவார்கள், அவங்களும் வந்து ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ இதுதான் வந்து அவருடைய சுப்பீரியாரிட்டியை காமிக்குது. அவர் எப்படி மற்ற தேவர்களை காட்டிலும் மேலானவர், முதன்மையானவர் அப்படிங்கறது வந்து இந்த ப்ரீ எமினன்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ அதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அடுத்த 2, 3வது வசனங்கள். இந்த 2, 3 வசனங்கள்ல
எப்படி அவர் வந்து அவருடைய சுப்பீரியாரிட்டியை காண்பித்தார், எப்படி அவர் வெளிப்படுத்தினாரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது வசனத்துல ரெண்டாவது பாகம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். மொத்தம் எத்தனை காரியங்கள் இருக்குன்னு அதுல நீங்க வாசித்தீங்களா? வாசிக்கும் போது கவனிச்சீங்களா? ரெண்டாவதுல பின்பகுதியும் மூன்றாவது வசனமும் கவனிச்சீங்களா? மொத்தம் எத்தனை காரியங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப கூட வாசிச்சு சொல்லணும் எத்தனை இருக்குன்னு. 7. 7. சரியா? இப்ப 7 காரியங்கள் வந்து அதுல கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப வசனத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த கடைசி நாட்களில். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க கடைசி நாட்கள்னா? இந்த கடைசி நாட்களில் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க, அமைதியா இருக்காங்க. கடைசி நாட்கள் அப்படின்னா நீங்க என்ன யோசிக்கிறீங்க இப்ப இவ்வளவு நேரம் பேசினதை வச்சு? அந்த டைம்ல அவங்க மேபி இதெல்லாம் எழுதின டைம் வந்து அவங்க இந்த கடைசி நாட்கள்னு சொல்லிருக்கலாமோ? சரி, ஓகே. வேற வேற யாராவது என்ன யோசிக்கிறீங்க? எல்லாரும் அப்படிதான் யோசிக்கிறீங்களா? ஜினி சொல்லுங்க. சுமதிக்கா சொல்லுங்க. இல்ல இல்ல அந்த கடைசி நாட்கள்னு அவங்க நிறைய இடங்கள்ல கடைசி காலம் இப்படிதான் வந்துட்டு அப்படின்னு சொல்றது, அவங்க அவங்க காலத்தையும் அப்படி கடைசி காலமா நினைச்சு கொண்டதுதான் நானும் இப்ப நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நான் சொன்னதை வச்சு நான் கேட்கிறேன். இவ்வளவு நேரம் நான் சொன்னதை வச்சா ஆ, அவரு ஜீசஸ் கிறிஸ்து பிறந்ததுல இருந்து கடைசி காலம். ஆ, நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வசனத்துல பூர்வ காலங்களில் அப்படிங்கப்போ அது ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படின்னு. இந்த கடைசி நாட்களில் அப்படின்னு சொல்லும்போது நியூ டெஸ்டமெண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனா ஏன் வந்து அத பூர்வ காலங்கள் கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லி அவர் அதுல கொண்டு வராரு அப்படின்னு சொன்னா, அதையும் தான் நான் சொல்லிட்டு வந்தேன். அங்க ஆயத்தப்பட்டுக்கிட்டே வந்தாங்களா, இயேசு கிறிஸ்து வந்து முடிஞ்சிருச்சு. அப்படித்தானே? எதை ஆயத்தப்படுத்திட்டே வந்தாங்க? தேவன் தன்னை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, உங்களை மீட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு சின்ன சின்ன காரியமா அவரு தீர்க்கதரிசிகள் மூலமா பங்கு பங்கா வகை வகையா வித்தியாச வித்தியாசமா அவர் சொல்லிட்டே வராரு. கடைசி நாட்கள்ல இயேசு கிறிஸ்து மூலமாய் திருவலம் பற்றினார் அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. சரியா? இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். அதனால தான் சொன்னேன், பூர்வ காலங்களையும் அவர் பேசினாரு, அப்புறம் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் பேசினார். அப்போ கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெவலேஷன் முடிஞ்சிருச்சு, கடைசி ஆயிடுச்சு. எப்ப ஆச்சு? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தம் கேட்கப்படும் போது, தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் பேசின போது. புரிஞ்சுச்சா இப்போ? மற்ற இடங்கள்ல கடைசி நாட்கள் கொடுத்திருக்கிறது நம்மளுக்கு அது புரியுது. இயேசு கிறிஸ்துவின் காலம் வந்து கடைசி நாட்கள் அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. பேதுரு சொல்லுவாரு, பவுல் சொல்லுவாரு. அப்ப அதெல்லாம் கடைசி நாட்கள். இந்த வசனத்திலேயே நம்ம தமிழ்ல தான் கொடுத்திருக்கு. இந்த ரெண்டு வசனங்களே இவ்வளவு நேரம் சொன்னதை வச்சுதான், அதனால நான் கேட்டேன். பூர்வ காலங்களிலே அவர் திருவளம் பற்றினார், கடைசி நாட்களில் அவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் திருவளம் பற்றினார் அப்படின்னு சொல்லும்போது, அவர் ஆயத்தப்படுத்தின காரியம், அவர் வாக்குத்தத்தம் பண்ணின மேசியா வந்து வந்துட்டாரு, கடைசி ஆயிடுச்சு. ஸோ அந்த கடைசி நாட்கள்ல இயேசு கிறிஸ்து மூலமாய் திருமணம் பற்றினார். புரிஞ்சுச்சா இப்போ? கடைசி நாட்கள். ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம புரிஞ்சுக்கோங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகேவா? சரி, இப்போ அதுல 7 காரியங்கள் வந்து இருக்குது. இது எதுக்காக 7 காரியங்கள்னு சொன்னேன்? த சுப்பீரியாரிட்டி இல்ல த ப்ரீ எமினன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பார்த்தோம், ஓல்ட் டெஸ்டமெண்ட். ப்ரெசன்டேஷன் பார்த்தோம், நியூ டெஸ்டமெண்ட். கடைசி நாட்கள்ல இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டார் தேவனாக. இப்போ அடுத்து வந்து எப்படி அவர் சுப்பீரியர், எப்படி எல்லா தேவர்களுக்கும் அவர் மேலானவர். ஏன்னா இந்த எபிரேயர் புத்தகம் முழுவதுமே பெட்டர் தேன் ஏஞ்சல்ஸ், பெட்டர் தேன் ப்ராஃபிட்ஸ், பெட்டர் தேன் ப்ரீஸ்ட், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் மேலானவர் அப்படிங்கிறது தான் சொல்ல போறாங்க. அதனால தான் இந்த 3 வசனத்திலேயே நின்றுட்டு இருக்கிறோம். இப்போ இப்போ 3வது வசனத்துல 2வது வசனத்தினுடைய கடைசியும் 3வது வசனத்துல உள்ளதையும் சேர்த்து நம்ம பார்க்கும்போது அவர் எவ்வளவு சுப்பீரியர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. சர்வத்துக்கும் சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. எல்லாத்துக்குமே அவருதான்
அதிகாரம் பெற்றவர்னு சொல்லுவாங்கல்ல. ம் எல்லா அதிகாரத்தையும் ஜீசஸ் கிட்ட கொடுத்துட்டாரு பிதா. ம் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார்னா அததான் நான் மீன் பண்ணேன். ஓகே, ஜினி சொல்லுங்க. சர்வத்துக்கு முன்னா பூலோகம், பரலோகம், வானம், பூமி எல்லாம், ம் சரி. எல்லா அதிகாரங்களுக்கும். நம்ம ம் நிறைய வசனங்கள் படிச்சிருக்கேன். ம் நான் ஒரு சில வசனங்களை எடுக்கிறேன். கரெக்ட் தான். கொலோசையர் 1 வசனம். அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துகளும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஸோ அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல சங்கீதம் 2 சங்கீதம் 2 6, 8. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அது இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன். இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கு. இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அப்ப தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். யாரை கொண்டு அப்படின்னு சொன்னா, வார்த்தையினால அவர் சிருஷ்டித்தார். அதாவது இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சிருஷ்டித்தார். இப்ப இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார் நம்மை மீட்பதற்காக. இப்ப அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தேவன் எல்லா ரைட்டையும் அவருக்கு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல சங்கீதம் 89:27. நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு தான் எப்பவுமே அந்த சுதந்திரம் கிடைக்கும், அப்படித்தானே? அப்போ முதற் பேரானவன் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை அவர் முதற் பேரானவர் நம்மளுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரே தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்போ அவருக்கு எல்லா சொத்துரிமை இல்லை, எல்லா உரிமைகளும், தேவனுடைய எல்லா உரிமைகளும், என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் தேவன் சொந்தக்காரரோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டுகிறது. அப்போ சர்வத்துக்கும் அவர் சுதந்திரவாளி அப்படின்னு சொல்றோம். அதே போல ரோமர் 11:36 வசனம். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. சகலமும் அவரால் இருக்கிறது, அவர் மூலமாய் இருக்கிறது, அவருக்காய் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். சரி, இப்ப சர்வத்துக்கும் அவர் சுதந்திரவாளின்னு சொல்றோம். இவர் எவ்வளவு பெரிய தேவன், அதாவது சுப்பீரியர் அப்படிங்கறத தான் நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். மற்றபடி இந்த வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா அவர் சுப்பீரியர்னு காமிக்கிறதுக்கு இன்னொரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 5 வசனம். அதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, முத்திரை போடப்பட்ட அந்த சுருள் ஒன்று இருக்குது, ஒரு புஸ்தகம், 7 முத்திரைகள் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். தேவனுடைய கரத்துல ஒரு புஸ்தகம் இருக்கிறது, 7 முத்திரைகள் இருக்கு. 7 முத்திரைகள் அந்த காலத்துல அந்த ரோமன் பீரியட்ல அவங்க இந்த வில் எழுதுவாங்கல்ல, வில்னா நீங்க தமிழ்ல என்ன சொல்லுவோம்? சரி, சொத்து எழுதி கொடுக்கறது அப்படித்தானே அந்த வில். அந்த வில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சீல் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்களாம், ஃபர்ஸ்ட் ஒரு ரோல் பண்ணி ஒரு சீல் பண்ணுவாங்களாம், அப்புறம் திரும்ப ஒரு ரோல் பண்ணி சீல் பண்ணுவாங்களாம். இப்படி 7 தடவை அவங்க அதை ரோல் பண்ணி அவங்க அதை சீல் பண்றாங்க. இப்படி சீல் பண்றத யார் இது பண்ண முடியும்? கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரனாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். யாருக்குமே அந்த ரைட் இல்லை. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாகி ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்பட்டிருக்கிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது பார்சத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்கிலீஷ்ல he took the scroll அப்படின்னு சொல்லி இருக்கு. தேவனுடைய கரத்துல இருந்து அவர் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி எடுத்து வாங்கி அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும்
பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் அடுத்த 6வது அதிகாரத்துல அவர் முத்திரை ஒவ்வொன்றா வந்து உடைக்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் சர்வத்துக்கும் சுதந்திரவாளின்னு சொல்லும்போது இந்த சுருள் யாரோட கையில இருக்கு? தேவனுடைய கரத்துல இருக்குது. இதை தேவன் வந்து இப்ப யாருக்கு கொடுத்திருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து யார் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்து வாங்கியிருக்கிறாரு. அப்ப இது ஒரு வில் அப்படின்னு சொன்னேன். அந்த காலத்துல அவங்க வில் எழுதும்போது இப்படி சீல் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்க்ரால் வந்து இப்ப யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா ஏசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் முதற் பேரானவர், இவருக்கு அந்த உரிமை, தேவனுக்குரிய காரியங்கள் எல்லாம் இவருக்கு வந்து இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு சீல் அவர் ஓபன் பண்ணும் போதும் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா 7வது முத்திரை வரைக்கும் அவர் ஒன்னொன்னா உடைக்கும் போது ஒவ்வொரு காரியம் வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம நடந்துட்டு வரதை பார்க்கிறோம். அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்து நமக்காக வந்தார், சிலுவையில அறைந்து அவர் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன ஆயிடுச்சார் அப்படின்னு சொன்னா பரத்துல இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல ஸ்தாபிக்கப்பட்ட ஆயிடுச்சு. இப்போ தேவனுடைய ராஜ்யத்துல அவருடைய ஆளுகை இருக்கிறது. உலகத்தை வந்து பிசாசு ஆண்டு கொண்டு இருக்கிறான், உலகத்துக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்குது, அதை தேவன் ஆண்டு கொண்டு இருக்கிறார். இப்ப இந்த வில் வந்து யாருக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா சுதந்திரவாளி யாரு இப்ப அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்து சுதந்திரவாளி. அப்ப அவர் ஒவ்வொரு சீலை உடைக்கும் போது அது ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. அந்த காலம் வந்து தேவனுக்கு தான் தெரியும். அப்ப அந்த ப்ராசஸ் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் விரிவடைந்துட்டு இருக்கிறது. இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட அவர் இந்த இந்த பூமியை, இந்த உலகத்தை வந்து அவருக்கு ஏற்ற ஒரு பூமியா அவர் மாற்றிக்கொண்டே வருகிறார். அப்பதான் கடைசியில வந்து நம்ம பார்க்கிறோம் அந்த 7வது முத்திரை உடைக்கப்படும் போது 11வது அதிகாரம் 15வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 11:15. 7ஆம் தூதன் வந்து எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின அப்படின்னு சொல்லி. அப்ப ஃபைனல் முடியும் போது 7 முத்திரையும் உடைக்கப்பட்டு அதுல இருக்கிற எல்லா காரியங்களும் முடியும் போது முழுவதுமாய் வந்து நியாய தீர்ப்பு அடையப்பட்டு இந்த ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யமா, அதாவது பரலோக ராஜ்யமா வந்து மாறுகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ சர்வத்துக்கும் அவர் சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லும்போது அந்த எப்படி அவர் சுப்பீரியர்னா எந்த மனுஷனும் இல்ல வேற எந்த கடவுளையும், எத்தனை கடவுளை வந்து இந்த உலகத்துல சொல்லலாம், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் யாருக்குமே அந்த ரைட்ஸ் வந்து கிடையாது. ஏசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் அந்த ரைட் உண்டு அப்படிங்கிறத இந்த வெளிப்படுத்தின விஷயத்தில் பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு தெரியும். இப்ப இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது எப்படி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா விசுவாசித்த யூதர்கள் அந்த பழைய ஏற்பாட்டை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க, இன்னும் சடங்காச்சாரங்கள் எல்லாம் பிடிச்சுக்கிட்டு ஒரு டவுட்லயே இருக்கிறாங்க ஏசு கிறிஸ்து மேல. விசுவாசிகள் தான், ஆனா செய்யறாங்க. 2வது குரூப் யாருன்னு பார்த்தோம், இயேசு கிறிஸ்து பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறாங்க, ஓகே இவர் ஒரு மேசியாவா இருக்குமோ அப்படின்னு இருக்குது, பட் அவங்க இன்னும் கன்வின்ஸ் ஆகல அந்த குரூப். 3வது வந்து கம்ப்ளீட்டாவே வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஸோ அந்த குரூப்புக்கு எழுதுறாங்க. அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மற்றபடி இந்த காரியங்கள் சர்வத்துக்கும் சுதந்திரவாளிங்கிறப்ப நம்மளுக்கு தெரியும். ஆனா இப்படி நம்ம வந்து எவ்வளவு தூரத்துக்கு அவர் சுப்பீரியர் அப்படிங்கிறத நம்மளும் கூட தெரிஞ்சுக்கிடணும். அதனால இவ்வளவு இந்த கொஞ்சம் டீப்பா வந்து வசனங்கள் பார்த்து நம்ம படிக்கிறோம். சரியா? அப்போ இயேசு கிறிஸ்து வந்து சர்வத்துக்கும் சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லும்போது மற்ற யாராலையும் செய்ய முடியாத காரியம் எல்லாவற்றிற்கும் அவர் மேலானவர் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து இப்ப வசனங்கள் பார்த்தோம். அடுத்தது வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ உலகங்களை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போட்டிருக்கு. ஆனா கிரீக்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உலகம், த வேர்ல்டு அப்படின்னு சொன்னா கிரீக்ல வந்து காஸ்மாஸ் அப்படின்னு. ஆனா கிரேக்க புத்தகத்துல வந்து வேதாகமத்துல இந்த இடத்துல காஸ்மாஸ் அப்படிங்கிற வார்த்தை இல்லை. அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா அயோனாஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. AIONES அப்படிங்கிற வார்த்தை இருக்குதான். அப்போ காஸ்மாஸ் அப்படின்னா உலகம், அதனுடைய ப்ளூரல் வேற. ஸோ உலகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ளூரல் வார்த்தை இந்த இடத்துல இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன இருக்கு, அயோனாஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கிலீஷ்ல த ஏஜஸ் அப்படின்னு. ஏஜஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகங்கள்ங்கிறது கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் கிடையாது அப்படிங்கிறது இல்லை. உலகத்தையும் தாண்டி ஸ்பேஸ், டைம், யூனிவர்ஸ் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையுமே அப்படிங்கிறது அர்த்தம். உலகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பூமியை தாண்டி வேற எங்கேயும் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதனுடைய ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் வந்து இந்த ஏஜஸ். அப்போ ஏஜஸ் அப்படிங்கிற போது அதுக்குள்ள எல்லாமே வந்துடுது. டைம் வந்துடுது, ஸ்பேஸ் வந்துடுது, யூனிவர்ஸ் வந்துடுது, கேலக்ஸி வந்துடுது, என்னென்ன இருக்குதோ நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னென்ன இருக்குதோ எல்லாவற்றையுமே. அப்போ இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 வசனம் பார்க்கணும். 2 கொரிந்தியர் 5:17.
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த வசனத்தின் மூலமும் அவர் வந்து சிருஷ்டிகர் அப்படின்னு சொல்லி, சரியா, அவர் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி, அவரை கொண்டு சிருஷ்டித்தது. நம்ம முன்னாடி படித்த வசனங்கள் கூட நம்ம பார்க்கும்போது அவரை கொண்டுதான் எல்லாம் வந்து இருக்கிறது, அவருக்காக தான் எல்லாம் இருக்கிறது, அவர் மூலமாய் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த வார்த்தையில உலகங்களை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லும்போது சர்வத்தையும் அவர் சிருஷ்டித்தார் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வந்து மூன்றாவது மகிமையின் பிரகாசம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மகிமையின் பிரகாசம் அப்படின்னு சொல்லும்போது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நிறைய இடத்துல வேதத்துல வந்து நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய மகிமை இறங்கினது, ஒரு மேகத்தை போல வந்து இறங்கினது. கர்த்தருடைய மகிமை வந்து ஆலயத்துல இறங்கும்போது ஆலயம் நிரம்பிச்சு, யாராலையும் உள்ள போக முடியல, அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம். இப்போ அதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சின்ன சின்ன பிட்டு, தேவன் வெளிப்படுத்தின தன்னை வெளிப்படுத்தினதுல ஒரு சின்ன பிட்டு தான் அது. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து வந்து தேவனானவர் உலகத்திற்கு மனிதனாய் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவருடைய மகிமையின் பிரசனம் வந்து இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். இவர் தான் வந்து வெளிச்சமா இருக்கிறார். நம்மளுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து வந்து வெளிச்சமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து என்ன வார்த்தை இருக்குது அப்படின்னா அப்பாகாஸ்மா அப்படின்னு சொல்லி கிரேக்க வார்த்தை வந்து இருக்குது. அதுக்கு வந்து என்ன இங்கிலீஷ் அர்த்தம் அப்படின்னா டு சென்ட் ஃபோர்த் லைட் அப்படின்னு சொல்லிட்டு. வெளிச்சமா இருக்கிறாருங்கிறத தாண்டி, மகிமையின் பிரகாசம் அப்படின்னு சொல்லும்போது வெளிச்சமா இருக்கிறாருங்கிறத தாண்டி அவர் வெளிச்சத்தை அவர் அனுப்புகிறார். நம்ம எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி, இப்ப இந்த புத்தகத்தை யாருக்கு எழுதுறாங்க, இந்த யூதர்களுக்கு எழுதுறாங்க. அவங்க வந்து விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருடைய கண்களும் பிசாசுனால குருடாக்கப்பட்டு இருந்தது. அப்ப அந்த ஒளியை வந்து அவர் அனுப்புகிறார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அர்த்தம். மகிமையின் பிரகாசம் அப்படின்னு தமிழ்ல கொடுத்துருக்கு. ஆனா அந்த பிரகாசம் வந்து எல்லாருக்கும் அனுப்பப்படுகிறது, டு சென்ட் ஃபோர்த் லைட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எல்லாத்துக்கும் அனுப்பப்படுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட இருள், நம்ம இருளின் அதிகாரத்துல இருந்தோம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம். நம்ம ரொம்ப ஈஸியா வாசிட்டு போயிடும். ஆனா தேவனுடைய மகிமையை வந்து காணவே கூடாத அளவுக்கு, இல்ல உள்ள பிரவேசிக்கவே கூடாத அளவுக்கு இருந்தது தேவனுடைய ஆலயம். அது வந்து ஒரு பிட்டு தான். ஆனா இப்ப வந்து தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்திருக்கிறாரு. அவர் மனுஷனா நம்ம பார்க்கறதுனால நிறைய நேரத்துல நம்மளும் அந்த கதைகள் ஓமைகள்லாம் வாசிக்கும் போது ஒரு மனுஷனாவே நம்ம அவரை வந்து பார்த்துட்டு போறோம். ஆனா அவர் வந்து எவ்வளவு வெளிச்சம் ஆனவர் நமக்காக இறங்கி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதே வெளிச்சத்தை, எப்படி ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல கர்த்தருடைய மகிமைங்கிறப்போ ஒரு பயம், ஒரு நடுக்கம் இருந்தது, அதே போல யாரும் அவரை பார்க்க முடியாது, அவரை பிரவேசிக்க முடியாது அப்படின்னு நம்ம எப்படி அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை வாசிக்கிறோமோ அதை விட எத்தனையோ மடங்கு ஃபுல்லா வந்து அவர் வந்திருக்கிறார் இந்த உலகத்துல. அப்போ நம்ம நியூ டெஸ்டமெண்ட்டை வாசிக்கும் போதும் அந்த வெளிச்சம் வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த இருளை அந்த அளவுக்கு அவனுக்கு நீக்குகிறதா வந்து இருக்கிறது. அப்ப அவர் வந்து மகிமையின் பிரசன்னம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் 8:12. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா காஸ்பல்ல வந்து நம்ம எடுத்துட்டு ஒரு வசனம் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம போறோம். நம்ம இவ்வளவு நேரம் படிச்சதை வச்சு பார்க்கும்போது அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்த பரிசுத்தவான்களை விட நம்ம வந்து பன்மடங்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவருக்கென்று காரியத்தை செய்கிறவர்களா இருக்கணும் அப்படிங்கறத தான் வந்து நான் கற்றுக்கொள்றேன் இதுல இருந்து. என்னன்னா நம்மளுக்கு வசனம் தெரியும், ஓல்ட் டெஸ்டமெண்ட் கதை தெரியும், நியூ டெஸ்டமெண்ட் உள்ள ஸ்டோரி தெரியும், அந்த மாதிரி நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட் உடைய அந்த பரிசுத்தவான்களை பத்தி பேசும்போது நம்ம ரொம்ப பெருசா அவங்கள பேசுறோம். அவங்க எவ்வளவு உண்மையா இருந்தாங்க, கடவுள் சொன்ன உடனே அவங்க கேட்டாங்க. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்து அவர் சொன்னோடனே அப்படி கண்மூடித்தனமா அப்படியே எல்லாமே கேட்டாங்க. ஏன் எதுக்கு, இத்தனைக்கும் அவங்களுக்கு ரகசியம் எதுவுமே தெரியாது. ஆனா அப்படி இருந்தவங்க வந்து அவ்வளவு தூரம் அவருக்காக வந்து செயல்பட்டாங்க. நம்ம எல்லாம் தெரிஞ்சு நம்மளாலதான் அவங்க பூரணர் ஆனாங்கன்னு சொல்லி நம்ம வசனத்துல பார்க்கிறோம். ஆனா நம்ம வந்து அவங்கள இன்னும் பெருசா நினைச்சிட்டு நம்ம வந்து நம்ம பாவிகள் தான், நம்ம சாதாரண மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம தான் அவங்கள விட மேலான விசுவாசத்துல இருக்கணும். நம்ம தான் வந்து இயேசு கிறிஸ்துவ இன்னும் நல்லா அந்த ரகசியம், பழைய ரகசியமும் தெரிஞ்சு அது வெளிப்படுத்தப்பட்டும் இருக்கிறதுனால நம்மளுக்குள்ள இருக்கிற இருள் எவ்வளவு தூரம் போயிருக்கணும், நம்ம இன்னும் எவ்வளவு வெளிச்சமானவங்களா இருந்திருக்கணும். நம்ம அந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை தான் வெளிச்சமானவர்களா இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்த விசுவாசிகள் இன்னும் வந்து அதிக வெளிச்சமா இருக்கணும். ஏன்னா அவர் வந்து வெளிச்சத்தை நம்மளுக்கு அனுப்பி நம்மளையும் வந்து உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நிறைய வசனங்கள் இருக்கிறது.
மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்களின் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்ப நீதியின் சூரியன் அப்படின்னு சொல்லும்போது ரைச்சியஸ்னஸ், நீதிங்கிறது வந்து ரைச்சியஸ்னஸ். அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரின் நீதியும் தேடுங்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நீதியின் சூரியன் நமக்கு உதிக்கப்பட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த வெளிச்சத்தை நம்ம அறிந்து கொண்டோம். அப்ப நம்ம வந்து இன்னும் பிரகாசம் உள்ளவர்களா இருக்கோம். அடுத்தது வந்து தன்மையின் சொரூபம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கொலோசையர் 1வது அதிகாரம் 15வது வசனம். கொலோசையர் 1:15. அவர் அதிரசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அப்ப தேவன் வந்து அதரிசனமானவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப நம்மளுக்கு தரிசனமாயிருக்கிறது வந்து அந்த தேவனுடைய தற்சுரூபம், அவரை போலவே அப்படியே வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இப்போ அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கிரேக்க வார்த்தையில ஈகான் அப்படின்னு சொல்றாங்க, EIKON, அதாவது இமேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவருடைய சாயலாய் வந்து இவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இல்லை, முற்றிலுமாய் அவரை பிரதிபலிக்கிறவராய் இவர் வந்திருக்கிறார். அதனால தான் அன்னைக்கு சொன்ன மாதிரி பிலிப்பு வந்து எங்களுக்கு பிதாவை காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லும்போது கம்ப்ளீட்டா எக்ஸாக்ட் காப்பி இல்லை, எக்ஸாக்ட் பிக்சர், எக்ஸாக்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் அந்த காட், நம்ம பிதாவாகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து உலகத்துல வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தேவன் அவர் எல்லாருக்கும் மேல சுப்பீரியர் அப்படின்னு சொல்லும்போது அவர் மனிதனா இந்த உலகத்துல இருந்தாலும் அவர் தேவன் அப்படிங்கறது இந்த எபிரேயர் எழுதின ஆக்கியோன் வந்து அவர் வெளிப்படுத்துறார். ஸோ அதுதான் வந்து தன்மையின் சொரூபம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கொலோசையர் 2:9வது வசனம். 2வது அதிகாரம் 9வது வசனம். தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அப்ப தேவத்துவத்தின் பரிபூரணம் அப்படின்னு சொல்லும்போது ஃபுல், அவரது வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். காடை வந்து அவரை ரெப்ரசன்ட் பண்றதுல. அப்ப நியூ டெஸ்டமெண்ட்லயும் கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டுதான் வருகிறார் அவரை பத்தி. முழுசுமா நம்ம பார்க்கறது யார் மூலமா அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமா. அடுத்து வந்து என்ன பார்க்கிறோம், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்றாரு எல்லாத்தையும். அவர் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி, அடுத்து உலகங்களை உண்டாக்கினவர், மகிமையின் பிரகாசம், தன்மையின் சுரூபம். இப்ப சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். அவர் வார்த்தையை கொண்டுதான் வந்து சிருஷ்டித்தார். தேவன் இந்த உலகத்தை வந்து வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்தார், இயேசுவை கொண்டு, இயேசுவின் மூலமா இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப கடைசியா வந்து அவர் தான் வந்து எல்லாத்தையும் அப்போல்டு பண்ணிட்டு இருக்காரு. அதாவது தாங்குகிறவர் அப்படின்னு சொல்லும்போது சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, தாங்கினவர் இல்லை, தாங்குகிறவர் அப்படின்னு சொல்லும்போது கண்டினியூஸா நடந்துட்டு இருக்குது. இன்னும் கூட அவர் தான் தாங்கிக்கிட்டு இருக்கிறார். அப்ப சர்வமும் அவருடைய கண்ட்ரோல்குள்ள தான் இருக்குது. இப்போ எத்தனையோ சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, நிறைய காரியங்களை வந்து புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எதுவும் புதுசா கண்டுபிடிக்கல. தேவன் ஏதோ ஒரு அவருடைய சர்வ வல்லமையை கொண்டு அவர் வந்து காரியங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுல அங்கங்க ஒரு பிட்டு தான் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டு தாங்க பெருசா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. நல்ல விஷயம்தான். ஆனா தேவன் இல்லாம இயேசு கிறிஸ்துவானவர் கண்ட்ரோல் பண்ணாம இருந்து அவர் ஒரு செகண்ட் விட்டார் அப்படின்னு சொன்னா எல்லாமே வந்து அழிந்து போயிடும். அப்ப அவர் தான் சர்வத்தையும் தாங்குகிறார். எதை கொண்டு? அவருடைய வார்த்தையினால வந்து அவர் தாங்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவான் தான் நமக்கு தெரியும். அப்ப அவர் வந்து சர்வத்தையும் தாங்குகிறார் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் அவர் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கிறார், மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த உலகத்தை இன்னும் வந்து அவர் வைத்து கொண்டு இருக்கிறாருன்னா அது இயேசு கிறிஸ்து வந்து வைத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 6வது வசனம். நான் உங்களை இல்ல பிலிப்பியர் சரி தப்பு, சரி அந்த வசனம் இல்ல. அதாவது என்னன்னா அவர் வந்து ஆரம்பத்துல அந்த வசனத்தை நான் பரவ சொல்றேன், பிலிப்பியர்ல தான், பட் 6வது வசனம் இல்ல, 5வது வசனம். உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. இப்ப பிலிப்பியர் 1:5 உங்களுக்குள்ளே நற்கிரியை தொடங்கினவர். எப்படி வந்து இந்த உலகத்தை அவர் வந்து சர்வத்தையும் என்ன போட்டிருக்குது, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறார் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் மாத்திரம் இல்ல, நமக்குள்ள நடக்கிற காரியங்கள் இங்க போட்டிருக்குது. நற்கிரியை தொடங்கினவர், அதாவது விசுவாசத்தை அவர் தொடங்கி இருக்கிறார். அப்ப அந்த விசுவாசத்தை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று.
அப்போ ஆரம்பத்திலையும் விசுவாசத்தை தொடக்குகிறவர் அவர், விசுவாசத்தை முடிக்கிறவர் அவர் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பிச்சுட்டு கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுல நடுவில் நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாமோ நம்ம வந்து எப்படி இப்போ சயின்டிஸ்ட் வந்து நிறைய காரியங்களை வச்சு இதை கண்டுபிடிச்சிட்டோம் அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அது தேவன் தான் எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். அதே போல நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையிலையும் விசுவாச வளர்ச்சியில நம்ம வந்துட்டே இருக்கும்போது ஆரம்பமும் முடிவும் அவர் கையில தான் இருக்குது. நடுவில் ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து ஆவிக்குரிய லைஃப்ல நம்ம இப்படி வந்துட்டோம், ஐயோ இப்படி போயிட்டோம், இப்போ நல்லா வந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அந்த கண்ட்ரோலையும் வந்து அவர் தான் வைத்திருக்கிறார். ஸோ எல்லாவற்றையும் சர்வத்தையும் அவருடைய வார்த்தை தாங்கி கொண்டு இருக்கிறது, அதாவது நடத்தி கொண்டு இருக்கிறது. தாங்குகிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அது சஸ்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணி அவர் வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறார். அப்ப விசுவாச வாழ்க்கையில நம்ம வந்து அப்பப்போ நம்ம சோர்ந்து போனாலும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா கண்ட்ரோல் வந்து அவரோட கையில இருக்கு. நம்ம வந்து நம்ம நினைச்சுக்கலாம் ஐயோ விழுந்துட்டோம் சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி. பட் கண்ட்ரோல் யார் கையில இருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட கையில தான் இருக்குது. கடைசி வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி. கடைசியில இது வந்து 6வது. பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறார். எப்படின்னா தம்மாலே தாமே அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவர் வந்து நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி அப்படின்னு சொல்லும்போது அது அந்த காரியங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி வந்து அவர் சாக்ரிஃபைஸா தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆசாரியர் வந்து ஒயாம போய் பலி செலுத்திட்டே இருந்தாங்க. இவர் ஒரே தடவையா பலி செலுத்தினார். அகெயின் இந்த புத்தகம் அவங்களுக்கு எழுதப்பட்டதுனால இது வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை அவர் வந்து நீக்கினார். அநேக வசனங்கள் நமக்கு தெரியும், அதனால அதுக்குள்ள நான் வந்து போகல. வசனங்கள் இருக்குது, வேணா நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எபிரேயர் 7:27, எபிரேயர் 9:12-26, 1 பேதுரு 1:18, 1 பேதுரு 1:18, 1 யோவான் 1:7, எபிரேயர் 10:26. வசனங்கள் மட்டும் திரும்ப சொல்றேன். எபிரேயர் 7:27, 9:12-26, 1 பேதுரு 1:18, 1 யோவான் 1:7, எபிரேயர் 10:26. இது எல்லாமே வந்து அவர் தன்னை பலியாக செலுத்துறது வந்து நம்ம புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள்னால நம்ம அந்த வசனங்களை நிறைய அது வந்து கத்திருப்போம். அடுத்து, உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் எல்லாவற்றுக்கும் சுப்பீரியர். நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல 7 காரியங்கள், அதுல இதுதான் மிகவும் மேன்மையான காரியம். என்ன அப்படின்னு சொன்னா உட்கார்ந்தார் அப்படிங்கிற வார்த்தை. அப்போ இவர் வந்து ஆசாரியர் துவத்தை முடிக்கிறார். அந்த பாவம் அப்படின்னு சொல்லி வரும்போது பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். ஏன்னா இவர் தான் இப்ப பிரதான ஆசாரியர். இவர் நமக்காக பலியை தன்மையை வந்து பலியா ஒப்பு கொடுத்தார். இப்ப அவர் முடிச்சிட்டு தன்னுடைய காரியத்தை முடிச்சுட்டு அவர் உட்கார்றார். பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூஸா அவங்களுக்கு ரெஸ்டே கிடையாது. எல்லா நாளும் அவங்க பலி செலுத்தணும், நிறைய ஜனங்களுக்காக அவங்க பாவ நிவாரண பலி செலுத்தணும், அவங்களுக்காக செலுத்தணும். அதனால அவங்க உட்கார்ற இடமே அங்க கிடையாது. நம்ம அந்த வாசஸ்தல ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆசாரியர்கள் உட்கார்றதுக்குலாம் அங்க இடம் கிடையாது. ஷிஃப்ட் போட்டு அவங்க வேலை செய்வாங்க. அந்த வெளி பிரகாரத்துல வந்து அறை வீடுகள் அவங்களுக்கு இருக்கும், அவங்க அங்க போகலாம். ஆனா ஷிஃப்ட் போட்டு அவங்க வேலை செய்துட்டே இருப்பாங்க. மற்றபடி அவங்களுக்கு ரெஸ்ட்டுங்கிற வந்து கிடையாது. அதாவது உள்ளுக்குள்ள வாசஸ்தலத்துக்குள்ள அவங்க உட்கார்ந்து அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இந்த இடத்துல உட்கார்ந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர் இந்த காரியத்தை முடிச்சிட்டார். அவருக்கு ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அதுல வந்து 4 காரியங்கள். அவர் உட்கார்ந்தார் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் a சைன் ஆஃப் ஆனர். அவருக்கு தான் எல்லா கனமும். ஏன்னா அவர் வந்து பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாய் தன்னை பலியாக கொடுத்து இப்போ தேவனுடைய வலது பார்சத்தில் அப்படின்னு சொல்லும்போது மிகவும் உயர்ந்த இடத்துல அவர் உட்கார்ந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு கனம். நம்மளுக்கு வந்து சிருஷ்டிக்கப்படும் போது நம்மளுக்கு மகிமை கனம் எல்லாம் இருந்துச்சு. தேவனுடைய மகிமை கனத்தினால நம்ம முடிசூடப்பட்டிருந்தோம். ஆனா என்னைக்கு ஆதாம் ஏவாள் வந்து பாவம் செஞ்சு விழுந்து போனாங்களோ அதெல்லாம் இழந்து போனோம். இப்ப அந்த மகிமை கனம் எல்லாம் அப்போ அவருக்கு கிடைக்குது அப்படிங்கறத அந்த உட்கார்ந்தார் அப்படிங்கிற வார்த்தையில நம்ம பார்க்கிறோம். உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் a சைன் ஆஃப் ஆனர் அண்ட் க்ளோரி. கனமும் மகிமையும் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த வசனத்துல பார்க்கிறோம். அடுத்தது வந்து இட்ஸ் a சைன் ஆஃப் ரூல். மகத்துவமானவர் ஒரு சிங்காசனத்துல உட்கார்றாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் இன்னும் ஆளுகை செய்கிறவர். இதுக்கு முன்னாடி உள்ளதுல நம்ம பார்த்தது போல சர்வத்தையும் அவர் தாங்குகிறவர், சர்வத்துக்கும் சுதந்திரவாளின்னு சொல்லும்போது இப்ப அவர் கடைசி பாயிண்டா கடைசி அவர் சுப்பீரியர் அப்படின்னு காமிக்கிறதுக்கு இந்த வார்த்தையை ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா இட்ஸ் a சைன் ஆஃப் ரூல். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொன்னா இன்டர்சீட் பண்றாரு, நம்மளுக்காக பரிந்து பேசுகிறார். வலது பாரசம் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்துல அந்த ரோமன் கோர்ட்ல வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஜட்ஜ் நடுவுல இருப்பாங்க.
வலது பக்கத்துல இருக்கிறவங்க வந்து அந்த குற்றவாளிக்காக பரிந்து பேசுவாங்க. குற்றவாளி வந்து இடது பக்கத்துல நிப்பாரு. அப்போ குற்றவாளியை குறித்து குறை சொல்லுகிறவங்க இடது பக்கத்துல இருப்பாங்க. வலது பக்கத்துல இருக்கிறவங்க வந்து பரிந்து பேசுவாங்க, அவர் வந்து நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தேவன் வலது பார்சத்துல இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது அது எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னா, இட்ஸ் a சைன் ஆஃப் இன்டர்சீடிங், அதாவது பரிந்து பேசுகிறார் அப்படிங்கிறது குறிக்கிறது. அடுத்தது வந்து உட்கார்ந்தார் அப்படின்னு சொல்லும்போது ரெஸ்ட்டை குறிக்கிறது. இட் இஸ் a சைன் ஆஃப் ரெஸ்ட். அவர் முடித்துட்டார், எல்லா காரியங்களையும் அவர் வந்து முடித்து விட்டார் அப்படிங்கிறது வந்து குறிக்குது. அப்போ இதுல இந்த 3 வசனங்கள்ல இருந்து நம்ம அவரை வந்து பார்க்குறோம். அடிக்கடி நிறைய இடங்கள்ல நீங்களும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 டைப்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 3 ஊழியங்களை வந்து இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். முதலாவது வந்து தீர்க்கதரிசனம். எப்படி தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க, தேவனுடைய வார்த்தையை வந்து அவங்க சொல்லிக்கிட்டே வந்தாங்க ஜனங்களுக்கு. கடைசி தீர்க்கதரிசி யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து. ஸோ அவர் தீர்க்கதரிசன ஊழியத்தை நிறைவேற்றினார். அப்புறம் ஆசாரியர்கள் பலி செலுத்திட்டே வந்தாங்க. ஆனா கடைசியா முடித்து உட்கார்ந்த ஆசாரியர், பிரதான ஆசாரியர் வந்து இயேசு கிறிஸ்து. அவருடைய காரியம் முடிந்தது, ஒரே பலிதான், இதுக்கு மேல பலி கிடையாது. மூன்றாவது வந்து ராஜா. தாவீதின் சிங்காசனத்துல என்றைக்கும் ஒரு ராஜா வீற்றிருப்பார் அப்படின்னு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அதே மாதிரி இன்றைக்கு அவர் ராஜாவாய் வீற்றிருக்கிறார். இந்த 3 ஆஃபீஸ் தான் நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எங்க வாசிச்சாலும் தீர்க்கதரிசி, ராஜா, ஆசாரியன் 3 பேரும் தான் சுத்தி சுத்தி இருப்பாங்க. ஸோ அந்த 3 காரியமும் என்ன அப்படின்னா, நம்ம அப்பதே பார்த்த மாதிரி பிட்ஸ் அங்கங்க இருந்து சின்ன சின்ன தேவனுடைய வெளிப்படுத்துதல். அதெல்லாம் முழுசா இப்ப இவர் வந்து தன்னை ஒரே தேவன், ஆசாரியனாக, முதலாவது தீர்க்கதரிசியாக, அடுத்த ஆசாரியராக, அடுத்து வந்து ஒரு ராஜாவாய் தன்னை வெளிப்படுத்தி அவர் எல்லாவற்றையும் முடித்து அவர் தான் உன்னதமானவர், இவர் தான் முதன்மையானவர் அப்படிங்கிறத காமிச்சிட்டார். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 3 பார்த்தோம்.